ரிலேட்டிவ். என்னுடைய அண்ணாவுடைய ஒய்ஃப் வழியில் அவர் எனக்கு தூரத்து சொந்தம், அது மட்டும் தான் தெரியும். என்ன சொந்தம் ஏதுன்னெலாம் தெரியாது. ஒரு கல்யாணத்தில் தான் மீட் பண்ணேன். அவரோட பேர் தினேஷ். அதுக்கு பிறகு எனக்கு இந்த காதலுங்கிற வார்த்தை மேலே கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன்னு என்ன ஹாய் பாய் அதுவே நிறைய பேசின மாதிரி ஒரு உணர்வு கொடுத்துச்சு. ஏன்னா நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம். பட் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு இனம் புரியாத பயம். ஏன் சுப்ரியா மனசு இவ்வளோ தடுமாறுது, வேணாம், ஒருவேளை இது நடக்கலைன்னா உன்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு குரல் உள்ளுக்குள்ளார இருந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது. என்னுடைய அக்கா எங்கள் அம்மா அப்பாவுடைய பேச்சை கேட்காம லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. அதுலேயே என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு முடிவை நான் எடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். இருந்தாலும் ரிலேஷனுங்கிறதுனால வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சுன்னாங்க. சுப்ரியாவின் வாழ்க்கையில் அடுத்து நடந்த நிகழ்வுகள் என்ன தெரிஞ்சுக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையில் காதல் வரவே கூடாது. காதல்னா பிடிக்கவும் பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் லவ் மேலே நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரியான